பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் நஹ்மதுஹு வ நுஸல்லி வ நுஸல்லிமு அலா ரசூலிஹில் கரீம். சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய தஃப்சீர் சம்பந்தமாக இன்றைக்கு 16வது 16th லெசன். 15th லெசனில் நாங்கள் சிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் சம்பந்தமாக சில விஷயங்கள் குர்ஆன் ஹதீஸ் தஃப்சீர் அடிப்படையில் பேசினோம். இன்றைக்கு கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தால்லீன் இந்த ஆயத் சம்பந்தமாக சில விஷயங்கள் இன்ஷா அல்லாஹ் தஃப்சீர் அடிப்படையில் பேசுவோம். முதலாவது நாங்கள் விளங்கிக் கொள்ள வேணும், அல்லாஹ் தபாரக வ தஆலா சிராத்தல் லதீன் அன்அம்த அலைஹிம்ல நல்லடியார்களை பற்றி பேசினான். எங்கே அல்லாஹ் தபாரக வ தஆலா அவனுடைய பார்வை யார் மேலே இருக்கோ அவர்களை பற்றி அல்லாஹ் தாலா இங்கு பேசுகிறான். இப்போ கைரில் மக்தூபி அலைஹிம் இது சம்பந்தமாக, அதே போல் வலத்தால்லீன் சம்பந்தமாக என்ன கருத்துகள் என்று முஃபஸ்ஸிரின் பல விஷயங்கள் இது சம்பந்தமாக எழுதுறாங்க. அதில் ஒன்று, யா அல்லாஹ் யார் மேலே உன்னுடைய பார்வை இருக்கோ, யார் மேலே உன்னுடைய அஸாப் நிச்சயமாக்கப்பட்டிருக்கோ அவர்களோட பாதை விற்று எங்களுக்கு நீ பாதுகாப்பை கொடுப்பாயாக. இப்போ இன்னொரு விஷயம் நாங்கள் பார்க்குறோம், நேரத்தோடு அல்லாஹ் தாலாவுடைய நல்லடியார்களோட பாதையை நாங்கள் கேட்டோம். இப்போ அல்லாஹ் தபாரக வ தஆலாவுடைய பார்வை யார் மேலே இருக்கோ அவர்களுடைய பாதையை விற்று அல்லாஹுடைய பாதுகாப்பு நாங்கள் கேட்குறோம். இதில் என்ன விளங்குது? நல்லடியார்களை பின்பற்றுறது இது ஈமானோட இருக்கிறதுக்கு ஒரு சபப், ஸ்வர்கத்துக்கு சபபாயிருக்கு. அதே போல் யார் மேலே அல்லாவுடைய பார்வை இருக்கோ, யார் மேலே அல்லாவுடைய அஸாப் நிச்சயமாக்கப்பட்டிருக்கோ அவர்களுடைய பாதையை பின்பற்றுறது இது குஃபர் பக்கம் போகிறது, வழிகேடு பக்கம் போகிறது, அப்படி இந்த நரக பக்கம் போகிறதுக்கு ஒரு சபபாக இருக்கு. மற்றது திர்மிஸி ஷரீஃப் ஹதீஸ் அடிப்படையில் நாங்கள் பார்க்குறோம், மக்தூபி அலைஹிம் இது அர்த்தம் இங்கே போட்டிருக்கு. இங்கே யஹூதிகள் முராத் என்று, யஹூதிகளுக்கு மக்தூப் என்று சொல்லப்பட்டிருக்கு, மக்தூபி அலைஹிம். மற்றது தாலின்ல நஸ்ரானி கிறிஸ்டியன்ஸை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. இதை கொண்டு நாங்கள் இன்னொரு விஷயம் விளங்கிக் கொள்கிறோம், அஹ்லுல் கிதாப் என்று சொல்கிறாங்க. அப்படின்னா நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மேலே இறக்கப்பட்ட தௌராத்தை ஃபாலோ பண்ணுறவங்க, நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மேலே இறக்கப்பட்ட ஜபூரை ஃபாலோ பண்ணுறவங்க, நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுக்கு இறக்கப்பட்ட இன்ஜீலை ஃபாலோ பண்ணுறவங்க, அவங்க அஹ்லுல் கிதாப் என்று நாங்கள் சொல்கிறோம். ஆனால் இன்றைக்கு இன் ரியாலிட்டி அந்த கிதாப்களை ஃபாலோ பண்ணுறவங்க இல்லை. ஈவன் இஃப் தே அப்படி இருந்தாலும் கூட ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலே ஈமான் கொண்டாடுறது இது ஃபர்ல். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரிஜெக்ட் பண்ணுறதா இருந்தால் அவர்கள் ஒரிஜினல் அஹ்லுல் கிதாப் இல்லை. மற்றது ஷரியத்தில் நாங்கள் இப்படியும் பார்க்குறோம், அஹ்லுல் கிதாபில் உள்ள பெண்களை கல்யாணம் முடிக்கலாம் என்று. ஆனால் இன்றைக்கு ரியல் அஹ்லுல் கிதாப் இல்லை. இப்போ யாராவது அவர்களோட கல்யாணம் முடிக்கிறதா இருந்தால் ஈமானுக்கு பாதிப்பு வருதென்று நாங்கள் இதை கொண்டு விளங்கிக் கொள்ள வேண்டும். ஏன் ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரிஜெக்ட் பண்ணுறாங்க? மற்றொரு மீனிங் தஃப்சீர் அடிப்படையில் நாங்கள் பார்க்குறோம், கைரில் மக்தூபி அலைஹிம் யா அல்லாஹ் ஃபாசிக் பாவத்தாலியுடைய பாதையை விற்றும் காப்பாற்றுவாயாக. மற்றது தால்லீன்ல குஃபார் உடைய பாதையை விற்றும் பாதுகாப்பு கொடுப்பாயாக. இன்னொரு மீனிங் ஒன்று இருக்கு, கைரில் மக்தூபி அலைஹிம் அதை கொண்டு மக்தூப்ல குஃபார் சொல்லப்பட்டிருக்கு, தால்லீன்ல முனாஃபிகீன்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. இன்னொரு கருத்து வருது, எப்படி என்று கேட்டால் கைரில் மக்தூபி அப்படி இந்த ஏத்திஸ்ட் யார் அல்லாஹ்வை நம்புறாங்க இல்லையோ அவர்களோட பாதை விற்று பாதுகாப்பு கொடுப்பாயாக. வலத்தால்லீனை கொண்டு அவங்க அல்லாஹ் மேல நம்பிக்கை வச்சிருக்கிறாங்க, ஆனால் ஈமானுடைய இம்பார்ட்டன்ஸ், ஈமானுடைய ஈமானுக்கு சம்பந்தமான விஷயத்தை ரிஜெக்ட் பண்ணுறவங்க அவர்களுடைய பாதை விற்றும் யா அல்லாஹ் பாதுகாப்பு கொடுப்பாயாக. இன்னொரு தஃப்சீர் வருது, யாருடைய அகீதா குஃபர் மட்டும் சேர்ந்திருக்கோ, அப்படின்னா யாருடைய தவறான அகீதா எந்த மாதிரி எந்த வழிகேடுக்கு போயிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி, நபிமார்களை பற்றி, அல்லாஹை பற்றி கொடுக்குற கருத்து அது குஃப்ரான கருத்தை கொடுக்கிறதா இருந்தால், ஃபார் எக்ஸாம்பிள் அல்லாஹ்வால் பொய் சொல்ல முடியும், அல்லாஹ் தாலாக்கு உடம்பு இருக்கி, ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அவர்களுக்கு அல்லாஹ் தபாரக வ தஆலா மறைவான விஷயத்துக்கு இல்மை கொடுக்கல, அவர்களுக்கு பிறகு இன்னொரு நபி வரலாம், இந்த மாதிரி கருத்து கொடுக்கிறவங்க இன்றைக்கு நம்ம மத்தியில் இருக்கிறாங்க. அவர்களுடைய கிதாபில் கூட இந்த விஷயங்கள் போட்டிருக்கு, இதே போல் பல விஷயங்கள் போட்டிருக்கு. சச் அஸ் இந்த வஹாபி கூட்டம், தேவ்பந்தி கூட்டம்,
நஜ்தி கூட்டம் இவர்களோட நீங்கள் கிதாபில் பார்த்தா இந்த மாதிரி விஷயங்கள் விளங்கும். அப்போ இந்த அகீதா வைக்கிறவங்களை விற்று யா அல்லாஹ் எங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பாயாக. அதே போல் ஷியாக்கள், இப்போ ஷியாவுடைய அகீதா என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சம்பந்தமாக இவர்களோட கிதாபில் பல விஷயங்கள் போட்டிருக்கு. நீங்கள் பாருங்கள், தொஹ்ஃபா இஸ்னா அஷரியான்ற ஒரு கிதாப் இருக்கு, சையதுனா அப்துல் அசீஸ் முஹத்திஸ் தெஹ்லவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அந்த கிதாபில் இவங்களோட அகீதாவை எழுதியிருக்கிறாங்க. ஏன் ஷியாவில் பல கூட்டங்கள் இருக்கு. ஒரு கூட்டம் எப்படி என்று கேட்டால், அல்லாஹ் தபாரக வ தஆலா ஜிப்ரீல் அலிஹி ஸலாத்து வஸ்ஸலாமுக்கு ஹஸ்ரத் அலி ரதி அல்லாஹு தாலான்ஹு அவர்களுக்கு தான் வஹி கொடுக்கறதுக்கு அனுப்பினான். ஆனால் ஜிப்ரீல் அலிஹிஸ்ஸலாம் தவறா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு போயிட்டு வஹியை கொடுத்தாங்க. இதை வச்சு சொல்ல வராங்க, ஹசரத் அலி ரதி அல்லாஹு தாலான்ஹு தன் நபியா இருக்க வேணும். ஆனால் ஜிப்ரீல் அலிஸ்லாம் இந்த தவறு செஞ்சாங்க. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு வஹியை கொடுத்துட்டு அவர்களை நபியாக்கிட்டாங்க. இந்த அகீதா வைக்கிறவங்க காஃபிர். ஏன் என்று கேட்டால், அல்லாஹ் தபாரக வ தஆலாவுடைய ஒரு நபிக்கு நபி இல்லை என்று சொல்றதும் குஃபர், ஒரு நபி அல்லாதவரை நபி சொல்றதும் குஃபர். மற்றது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மாசூம், அவர்களால் பாவம் செய்யவே முடியாது. அப்போ ஒரு மாசூம் மலக்குடைய சர்தாரை பார்த்துட்டு அவங்க தவறு செஞ்சாங்க என்று சொல்றது இதுவும் குரானுக்கு மாற்றமாக போகிற கருத்து. இன்னொன்று, சரி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தவறு செஞ்சாங்க என்று வச்சா நம்ம ஆர்கியூமெண்ட் சேர்க்க, அப்போ அல்லாஹ் தாலா எதுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மறுக்க நிப்பாட்டில்லை? அல்லாஹ் தாலாக்கு தெரியாதா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தவறு செய்வாங்க, அதுக்காக நேரத்தோட சொல்லி அனுப்பிச்சு நீங்கள் இவர்கள்கிட்டே போயிட்டு கொடுங்கன்னு? அப்போ இப்படி பிளேம் பண்ணுறவங்க இவங்க காஃபிர் என்று, பிகாஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி இல்லை என்று சொல்கிறவங்க இவர்கள் காஃபிர். ஷியாவில் இன்னொரு கூட்டம் இருக்கு, பல கூட்டம் இருக்கு. நான் மேஜர் கூட்டத்தை பேசுகிறேன். ஒன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி இல்லை, ஹஸ்ரத் அலி ரதி அல்லாஹு நபி. இன்னொரு கூட்டம் இருக்கு, ஹஸ்ரத் அலி ரதி அல்லாஹு தாலான்ஹுவை தான் அல்லாஹ் என்று சொல்கிற கூட்டம் ஒன்றும் இருக்கு. இதுவும் அந்த கிதாப் தொஹ்ஃபா இஸ்னா அஷரியாவில் போட்டிருக்கு அவங்களோட ரெஃபரன்ஸோட. சரி, இன்னொரு கூட்டம் இருக்கு. எப்படி என்று கேட்டால், குர்ஆன் ஷரீஃபில் கிட்டத்தட்ட 17,000 ஆயத்துகள் இருந்தது. இப்போக்கி 6,000 சொச்சம் ஆயத்து இருக்கு தானே. அவங்க சொல்கிறாங்க 17,000 ஆயத்துகள் இருந்துச்சு. அதில் பல ஆயத்துகள் ஹஸ்ரத் அலி ரதி அல்லாஹு தாலான்ஹு அவர்களுடைய புகழ்ல இருந்தது. ஹசரத் உஸ்மான் இப்னு அஃபான் ரதி அல்லாஹு தாலான்ஹு அதெல்லாம் அழிச்சு போட்டாங்க என்று ஒரு கருத்தை கொடுக்குறாங்க. இவர்களும் காஃபிர். ஏன் என்று கேட்டால், அல்லாஹ் தாலா குர்ஆன் ஷரீஃப்ல சொல்றான், இன்னா நஹ்னு நஸ்ஸல்னா திக்ர வ இன்னா லஹு லஹாஃபிதுன், நாங்களே தான் இந்த குர்ஆனை இறக்கணும், நாங்களே இதுக்கு பாதுகாப்பாக இருக்கிறோம் என்று அல்லாஹ்வே சொல்றான். we will protect this என்று. அப்போ ஒரு ஆயத்து இல்லை, ஒரு எழுத்து கூட தவறாக முடியாது. இவங்க கிட்டத்தட்ட 10-11 ஆயிரத்தை அழிஞ்சு போச்சு என்று சொல்றாங்களே. அப்போ அல்லாஹ்வுடைய ப்ரொடெக்ஷன் தவறுண்டு இவங்க சொல்றாங்க தானே. இப்படி குர்ஆன் ஷரீஃபுடைய ஆயத்துக்கு மாற்றமாக பேசுகிற கூட்டம் ஷியாக்கல்ல, இவர்களும் காஃபிர். இன்னொரு கூட்டம் இருக்கு தஃப்தீலி. அப்படின்னா ஹஸ்ரத் அலி ரதி அல்லாஹு தாலான்ஹு அவர்களை சையதுனா அபூபக்கர் சித்திக், சையதுனா உமர் இப்னு ஹத்தாப் ரதி அல்லாஹு அன்ஹுமா அவர்களை விட சிறந்தவங்க என்று சொல்றாங்க ஹஸ்ரத் அலிக்கு. இந்த கூட்டம் வலிக்கேடு. இவர்களுக்கு குஃபருடைய ஃபத்வா இல்லை. ஆனா இவர்கள் சையதுனா அபூபக்கர் சித்தீக் ரதி அல்லாஹு தஆலாஹு ஸ்லண்டர் பண்றதா இருந்தா இவர்களும் காஃபிர். ஏன் கேட்டா, சையதுனா சித்தீக்குல் அக்பர் ரதி அல்லாஹு தஆலாஹுடைய சஹாபியத் இது குர்ஆன் ஷரீஃப் மூலமா நாங்க விளங்கிக் கொள்றோம். அப்ப இதுல நாங்க என்ன சொல்றோம்? யா அல்லாஹ் தபாரக வ தஆலா யாருடைய அகீதா குஃபர் பக்கம் போயிருக்கோ அவர்களுடைய பாதை விற்றும் எங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பாயாக. யா அல்லாஹ் யாருடைய அகீதா குஃபர் பக்கம் போய் இல்லையோ, வலிகேடா இருக்கிறாங்களோ, தே ஆர் ஆன் த டீவியன்ட் பாத் லைக் தஃப்தீலி. அப்படி இந்த ஹசரத் அலி ரதி அல்லாஹு அன்ஹு ஹசரத் அபூபக்கர் சித்திகை விட சிறந்தவங்க என்று சொல்றாங்க. ஆனால் ஸ்லண்டர் பண்றாங்க. இல்லை, அவர்களோட பாதையை விற்றும் எங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பாயாக. அதே போல இந்த வஹாபி தேவ்பந்தி ஓட சம்பந்தமா இருக்கிறவங்க, கொள்கை தெரியாம அவர்களை பக்கம் போறவங்க, அவங்களும் வழிகேடா இருக்கிறாங்க. ஏன்? அவங்க தவறான பாதையில இருக்கிறாங்க. அவர்களை விட்டும் பாதுகாப்பு எங்களுக்கு கொடுப்பாயாக. அப்ப யாருடைய அகீதா குஃபரா இருக்கோ அவர்கள் காஃபிர். யார் இதை தெரியாம அவர்கள் கிட்ட போயிருக்கிறாங்களோ, அவர்களோட சேர்ந்து இருக்கிறாங்களோ, அவர்கள் வழிகேடு பாதையில் இருக்கிறாங்க. இப்போ அவர்களோட பாதையில் நாங்கள் போனாலும் எப்படியோ குஃபர் பக்கம் மொல்ல போயிடும் தானே. இப்போ அதை கொண்டு பாதுகாப்புக்காக நாங்கள் அல்லாஹ் தஆலா கிட்ட துஆ கேட்கிறோம். அதே போல இன் ஷார்ட் இப்போ நாங்கள் சொல்ல வந்தா, கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தாலின், யா அல்லாஹ் யார் மேலே உன்னுடைய கோபார்வை இருக்கோ, யார் நேரான பாதை விட்டும் வெளியே போயிருக்கிறாங்களோ, அவங்க ராங் பாத்தில் இருக்கிறாங்களோ, அவர்களை விட்டு எங்களுக்கு உன்னுடைய பாதுகாப்பு கொடுப்பாயாக. அவர்களோட பாதையில் நடக்காமல் எங்களை வச்சிரு. நாங்கள் நடக்காமல் இருக்க வேணும். வி ஷுட் நாட் ஃபாலோ தேர் பாத். இதில் நாங்கள் சில விஷயங்கள் இப்போ பார்க்க வேணும். என்னென்று கேட்டால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதே போல் அத்தனை நபிமார்கள் ஒரு மோமெண்ட்
ஈவன் ஃபார் அ மோமெண்ட் அவர்களால் பாவம் செய்ய முடியாது, அவர்கள் தவறான வழியில் போகவே மாட்டாங்க. ஈவன் ஃபார் அ மோமெண்ட். ஏன்? அவர்களோட பாதையை பின்பற்றதுக்காக அல்லாஹ் தாலா எங்களுக்கு துவா கேட்க சொல்லியிருக்கிறான். அப்போ அவங்க ஈவன் ஃபார் ஒன் சிங்கிள் மோமெண்ட் அவங்க வழிகேடு பக்கமாக இருந்தா அந்த மோமெண்ட் நாங்கள் அவங்கள பின்பற்ற முடியாது. அவங்க அந்த மோமெண்ட்டில் பாவத்தை செஞ்சு இருந்தா we can't follow them and Allah says to follow them. அல்லாஹ்வுடைய உத்தரவு அவங்கள பாதையில் இருங்க. லகத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உஸ்வத்துல் ஹஸனாவை பின்படுங்க, அவர்களுடைய முறையை பின்படுங்க என்று அல்லாஹ் சொன்ன பிறகு அவங்க ஒரு நேரத்துக்கு கூட பாவத்தாளியா இருந்தா, அதே போல ஒரு நேரத்துக்கு கூட அவங்க தவறான பாதையில் போறவர்களா இருந்தா குர்ஆன் ஷரீஃப்ல இந்த ஆயத்துக்கு மாற்றமா போயிடும். இதை கொண்டு நாங்கள் விளங்குறோம், நபிமார்கள் மாசூம் அப்படின்னா பாவம் செய்யவே முடியாது. இதுக்கு இன்னொரு கருத்து சிலவர்கள் கொடுக்குறாங்க. எப்படி என்று கேட்டால் அல்லாஹ் தானே குர்ஆன்ல சொல்றான், இன்னா ஃபதஹ்னா லக ஃபத்ஹம் முபீனா லியக்ஃபிர லக அல்லாஹு மா தகத்தம மின் தம்பிக் வ மா தஅഖர். ஹபீபே, உங்களுக்கு நாங்கள் ஃபத்ஹவை கொடுத்தோம், அப்படின்னா வெற்றியை கொடுத்தோம், ஸோ தட் அல்லாஹ் உங்களோட பின் பாவத்தையும் முன் பாவத்தை மன்னிப்பானாக. இதை வச்சுட்டு சொல்றாங்க, பார்த்தீங்களா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாவத்தாளி இருந்து சுட்டு தானே அல்லாஹ் தாலா பாவத்தை மன்னிக்கிறான் என்று பேசுறான். இங்க இப்போ இதுக்கு சில பதில்கள் இருக்கு. அங்க லியக்ஃபிர லக அல்லாஹுடைய அர்த்தம் அல்லாஹ் தாலா உங்களுக்கு இதுக்கு பாவத்திலேருந்து பாதுகாப்பாக வச்சிருந்தான், ஃபியூச்சர்லாம் பாவத்திலேருந்து பாதுகாப்பாக வைப்பான். ஸோ யூ ஆர் ஆல்வேஸ் ப்ரொடெக்டட். இன்னொரு தஃப்சீர் இப்படி வருது என்று கேட்டால் அல்லாஹ் தபாரக வ தஆலா லியக்ஃபிர லக்கட வார்த்தையை கொண்டு சொல்கிறாங்க, உங்களே கொண்டு உங்களோட வசீலாவால் உங்களோட பொருட்டால் உங்களுக்கு உள்ளவர்களும் உங்களுக்கு பின்னால் வாரவர்கள் அவர்களுடைய பாவத்தை அல்லாஹ் தாலா மன்னிக்கிறான். சுப்ஹானல்லாஹ். எவ்வளோ அழகா குர்ஆன் ஷரீஃபுடைய தர்ஜுமா எங்களோட சுன்னத்துல் ஜமாத் உலமாக்கள் பண்ணியிருக்காங்க. ஆலா ஹஸ்ரத் இமாம் அஹ்மத் ரஸா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கன்சுல் ஈமான் தர்ஜுமத்துல் குர்ஆன்ல இதே தஃப்சீர் அடிப்படையில் இந்த தர்ஜுமாவை போட்டிருக்காங்க. உங்களோட பொருட்டால் முன்னோர்களுடைய பாவத்தையும் பொறவாரவர்களுடைய பாவத்தை அல்லாஹ் தாலா மன்னிக்கிறான் என்று. சரி, இப்போ இதில் நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பாவம் என்று சிலவங்க கருத்து கொடுக்குற படி எடுத்துக்கொண்டா பாருங்க என்ன கண்ட்ரவர்ஷியல் வருது என்று. ஒன்று, அல்லாஹ் தாலா இவர்களுடைய பாதையை பின்பற்றத்துக்கு சொல்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி அல்லாஹ் சொல்கிறான், மன் யுத்திஇர் ரசூல் ஃபக்கத் அத்தா அல்லாஹ். யார் ஹபீபை பின்பற்றுறாங்களோ ஒபே பண்ணுறாங்களோ நிச்சயமாக அல்லாஹ்வை ஒபே பண்ணுறாங்க. இப்போ ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாவம் செஞ்சு இருந்தா பாவத்தை பின்பற்றது சுன்னத்தா ஆக்கப்பட வேணும். ஆனால் இது ஷரியத்துக்கு மாற்றம், பாவத்தை பின்பட முடியாது, பாவம் செய்யக்கூடாது. சரி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபியூச்சர்ட சின்ஸ் அல்லாஹ் மன்னிக்கிறான் என்று சொல்லியிருக்கான். நாங்கள் அர்த்தத்தை வச்சா அப்போ ஃபியூச்சர்லம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாவம் செய்வாங்க, அதை அல்லாஹ் மன்னிப்பான். அப்போ ஃபியூச்சரில் பாவம் செய்கிறதா இருந்தால் பாவம் செய்கிறது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சுன்னத்தாகிருமே. இப்போ இப்படி தவறான கருத்தை கொடுத்துட்டு பார்த்தீங்களா எப்படி மக்கள்களை குர்ஆன் ஷரீஃபில் ஓதுற சூரத்துல் ஃபாத்திஹாவை விட்டும் தூரமாக்குறாங்க. தொழுகையில் சொல்கிறாங்க, யா அல்லாஹ் நபிமார்களுடைய பாதையில் நடத்து சிராத்துல் லதீன அன்அம்த அலைஹிம். அல்லாஹ்வுடைய ஃபேவர்ஸ் நபிமார்கள் மேல இருக்கி, அப்ப அவங்களோட பாதையில நாங்க இருக்கத்துக்கு துஆ கேட்கிறோம். ஐட அர்த்தம் தே ஆர் ஆல்வேஸ் ஆன் தி ரைட் பாத். அப்ப இன்னொரு கேள்வி வரலாம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி, அதே போல் ஹஜரத் யாக்கூப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் பத்தி தாலுடைய வேர்ட் வந்திருக்கே, தலாலுடைய வேர்ட் வந்திருக்கே. ஃபார் எக்ஸாம்பிள் சூரத்துத் துஹால وَوَجَدَكَ ضَالًّا فَهَدَى. இதுக்கு தர்ஜுமா எப்படி இந்த கூட்டம் கொடுக்குது? இந்த நஜ்தி வஹாபி தேவ்பந்தி கூட்டம் எப்படி என்று கேட்டால் அல்லாஹ் சொல்கிறான், நபியே நீங்கள் தவறான பாதையில் இருந்தீங்க, நீங்கள் வழிகேடு பக்கமாக இருந்தீங்க, அல்லாஹ் உங்களுக்கு ஹிதாயத்தை கொடுத்தான். பாருங்க எப்படி தவறான கருத்து என்று. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு அல்லாஹ் தாலா முழு ஆலமீன்காகவே ரசூலாக்கி அனுப்பியிருக்கிறான். இப்போ அவர்களே தவறான பாதையில் இருக்கிறதா இருந்தா எப்படி அவர்கள் ஆலமீன்காக ஒரு ரஹ்மத்தாக முடியும், ரசூலாக முடியும்? அப்போ இங்கே அர்த்தம் என்னென்று கேட்டால் தாலுடைய அர்த்தம் டீப் லவ், சரியான முஹப்பத். அல்லாஹ் தாலா உங்களை அவனுடைய முஹப்பத்தில் என்க்ராஸ் பார்த்தான், அல்லாஹ் தாலா உங்களுக்கு வழியை காட்டினான். அதே போல நபி யாக்கூப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நபி யூசுப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாமுடைய முஹப்பத்தில் அழுந்து கொண்டு இருந்தாங்களே, தல்லாஹி இன்னக லஃபீ ضலாலிகல் கதீம். அவர்களுடைய பிள்ளைகள் சொன்னாங்களே, நீங்க யூசுப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாமுடைய முஹப்பத்தில் அதிகமாக இருக்கிறீங்க. அப்போ அங்கே ضலாலுடைய அர்த்தம் வழிகேடு இல்லை. அப்படி இல்லாட்டி என்ன கருத்து வரும்? நீங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய முஹப்பத்தில் வழிகேடு பக்கம் போயிட்டீங்களே, அப்படி இல்லையே. அல்லாஹு அக்பர். பல கருத்துகள் இருக்கி நபிமார்கள் சம்பந்தமாக வந்தால் அதோடைய கருத்து வேற,
இங்கே இந்த கருத்து வேறு. அப்படி இல்லாட்டி அல்லாஹ் தபாரக வ தஆலாவை நாங்கள் ப்ளேம் பண்ணுறோம். எப்படி என்று கேட்டால் அல்லாஹ் தாலா வழிகேடு நபியை முழு ஆலமீன்காக நபியாக்கி அனுப்பியிருக்கிறான். அல்லாஹ் தாலா நம் அனைவரும் பாதுகாப்பானாக. இன்ஷா அல்லாஹ் இது சம்பந்தமாக அடுத்த விஷயங்கள் அடுத்த கிளிப்பில் பேசுவோம்.